ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சிரிக்கிற பொரியல் வந்து எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃப்ரை. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 கட்டு கீரை வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா பார்க்குறதுக்கு நிறைய கீரை இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் இதை வந்து பொரியல் செஞ்சாமல் கொஞ்சமாக இருக்கும். அதனால் ஒரு 3 கத்துனா வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து இப்போது அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதோட இந்த இலைகளை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதனால் முதல்ல நம்ம இலைகளை மட்டும் கிள்ளிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம கிள்ளி எடுத்துக்கினா தான் நம்ம வந்து பொரியல் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த இலைகளை சிறுகீரையோட இலைகளை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் எல்லா இலைகளையுமே கிள்ளி வச்சுட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்களும் எல்லா இலைகளையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, வச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இலைகளை வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை நான் வாஷ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ இதை வாஷ் பண்ணி செப்பரேட்டாக வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது நான் எல்லா கீரைகளையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரியே நீங்களும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா இலைகளையுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதோட நீர் கூட அது அப்படியே கீழே இறங்கி போயிடும். ஓகேங்களா, இப்போ இந்த இலைகளை நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த கீரையை இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் அதை ஈஸியாக சுலபமாக பொரியல் செய்ய முடியும். ஓகேங்களா, இப்போது இந்த இலைகளை எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா இலைகளையுமே கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நான் எல்லா இலைகளையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. வாங்க இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஓகேங்களா, கடுகு இப்போது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா, உளுத்தம்பருப்பு ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா, கொஞ்சமாக இடித்த பூண்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்த மிளகாய் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா, பூண்டு போட்டுட்டு பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஆனியன்ஸு கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு வதக்கும் பொழுது கொஞ்சம் ஆனியன்ஸு சீக்கிரமாக வதங்கி வரும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ளீன் பண்ணி வச்ச அந்த கீரையை சிறுகீரையை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கீரையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஓகேங்களா, அது ஒரு நிறம் எல்லாம் மாறி வரணும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வதக்க அது ஒரு நிறமெல்லாம் மாறி ரொம்ப செவந்து வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப வந்து கீரைக்கு காரம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, லைட்டாக போட்டாலே போதும். ஓகேங்களா, இப்போ கீரை ஓரளவுக்கு நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதை மூடி வச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு 3 வந்த மிளகாய் போட்டுக்கலாம். ஓகேங்களா, மிளகாய் போட்டுட்டு அதை லைட்டாக நம்ம வந்து செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வேர்க்கடலையும் அதிலே போட்டுட்டு ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, போட்டு எடுத்துகிட்டு லைட்டாக அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி குறைன்னு தான் அரைக்கணும். ரொம்ப இதுவாக அரைச்சிடக்கூடாது மையை. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சு இப்போ இதுக்கப்புறமா நம்ம கீரை நல்லா வெந்துருச்சு. ஓகேங்களா, நம்ம மூடி வச்ச அந்த கீரை நல்லா வெந்துருச்சு. லைட்டாக ஒரு வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த
பொடியை நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போடும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காயில் துருவின தேங்காய் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா முன்னாடி நான் காரம் வந்து மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்த மிளகாய் கொஞ்சம் அரைச்சதுனால இதுலேயும் வந்து காரம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டோடனே நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு கீரை. இந்த மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.